நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக மௌனமாய் காதல் செய்தேன் மற்றும் தேவா ஆகிய இரண்டு காணொளி பாடல்களின் விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். ஏடி புரொடக்ஷன் அருள் தேவா அவர்களுடைய தயாரிப்பிலையும் மத்மஜன் சிவா அவர்களுடைய இசையமைப்பிலையும் மற்றும் பிரகாஷ் ராஜா அவர்களுடைய கதை மற்றும் இயக்கத்திலையும் உருவாகி இருக்கிற காணொளி பாடல் தான் மௌனமாய் காதல் செய்தேன். இந்த பாடலுக்குரிய வரிகளை கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறதோட இந்த பாடலை அஷ்மிதா மற்றும் சங்கீர்த்தன் அவர்கள் இணைந்து பாடியும் இருக்காங்க. மற்றும் இந்த காணொளி பாடலுக்குரிய சினிமோட்டோகிராஃபி பிரியன் அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறதோட அருள்தேவா, சுபத்ரா, இதயராஜ், ஜசீதரன், ஜாக்சன் குலஸ், விதுஷன், கஜானன் இவர்களுடைய நடிப்பிலையும் இந்த காணொளி பாடல் வெளியாகி இருக்கு. இந்த காணொளி பாடலினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா தன்னுடைய கடமையை சரிவர செய்கின்ற ஒரு போலீஸ் ஆபீசர். இந்த போலீஸ் ஆபீசருடைய வாழ்க்கை எப்படி அமையுது, அவர்களுடைய வாழ்க்கையில அவருக்கு அமைந்த ஒரு காதல் எப்படி போகுது, அந்த இரண்டு காதலர்களுக்கிடையேயான அந்யோன்யம் எப்படி காணப்படுது, இந்த காதல் இறுதியில எப்படி முடிவடையுது, அதாவது இவர்களுக்கு என்ன நேருது அப்படின்றத ஒரு கருப்பொருளா கொண்டுதான் இந்த காணொளி பாடலுக்குரிய கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலேயே யார் இவங்க, எதுக்காக இப்படி பண்றாங்க, இப்படியான ஒரு சஸ்பென்ஸான சீனோட ஆரம்பிக்கிற இந்த ஒரு காணொளி பாடலினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா காதலர்களுக்கிடையே காணப்படுற அந்த ஒரு அந்யோன்யத்தை காட்டுற அந்த ஒரு விதமா இருக்கலாம். அதே மாதிரி மலை பிரதேசங்கள் எடுக்கப்பட்ட சில காட்சிகளா இருக்கலாம், மற்றும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு முன்னால ஒரு ஃபாஸ்ட் மோஷன்ல இருந்து அப்படியே திடீரென்று ஸ்லோ மோஷனுக்கு மாறுற அந்த ஒரு காட்சி அமைப்பா இருக்கலாம். மற்றும் இறுதியில இவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத காட்டுற அந்த ஒரு விதமா இருக்கலாம். அதாவது அந்த கதாநாயகியினுடைய புற தோற்றத்தை வச்சுக்கொண்டு இதை காட்ட முனைகின்ற அந்த ஒரு விதமா இருக்கலாம். இப்படி காட்சி அமைப்புகள் வயசா எடுத்துக்கொண்டா எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய இசை அமைப்பை எடுத்துக்கொண்டா இந்த கதைக்களம் ரெண்டு மாறுபட்ட ஒரு கதைக்களம், அதாவது காதல் காட்சிகள் கொண்ட ஒரு கதைக்களமாகவும் அதே நேரத்துல ஒரு கடமையில இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஃபேஸ் பண்ற சில சம்பவங்களை தழுவிய காட்சி அமைப்புகளையும் கொண்டிருக்கு. இந்த இரண்டு காட்சிகளுக்குமே பொருந்துற விதத்துல அதுல வார மியூசிக்கா இருக்கலாம் மற்றும் பாடலா இருக்கலாம், இரண்டுமே அழகாக பொருந்தி இருக்கு. அதுலயுமே குறிப்பா இந்த மியூசிக்கு இடைநடுவில் போற சில சவுண்ட் எஃபெக்ட்கள் இதுவுமே இந்த காட்சியினுடைய சுவாரஸ்ய தன்மையை அதிகரிச்சு செல்லுது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய வரிகள் ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருக்கிற காதல் இறுதியில எப்படி முடியுது அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த பாடல் வரிகளினுடைய ஒரு இரண்டு வரிகளே போதுமானது. அதாவது ஆரம்பத்துல வார வெண்முகிலும் வானில் இல்லை ஆனாலும் மழை அடிக்கும் அப்படின்ற வரியும், அதே மாதிரி இறுதியில வார நீயமில்லை எந்தன் வானம் எப்பொழுதும் வறுமையே, இந்த இரண்டு வரிகளுமே போதும் இந்த முழு காணொளி பாடலையுமே விளக்கி செல்றதுக்கு. அந்த இடத்துக்கு இந்த கதைக்களத்துக்கு பொருந்துற விதத்திலையும் மற்றும் உணர்ச்சி பூர்வமான விதத்திலையுமே இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கு. மற்றும் இந்த காணொளி பாடல நடிச்சிருக்கிற நடிகர்களை எடுத்துக்கொண்டா கதாநாயகன், கதாநாயகி இவர்களுடைய அந்த நடிப்பு திறமையா இருக்கலாம். அதுலயுமே குறிப்பா அந்த இறுதி காட்சிகள்ல கதாநாயகி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற அந்த ஒரு காட்சியா இருக்கலாம். அதே மாதிரி வில்லன் கேரக்டர்ஸ்ல வாரவர்களுடைய நடிப்பு திறமையா இருக்கலாம். இதெல்லாமே அபாரமாக வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியாக காதல் பிளஸ் கடமை என்று ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த மௌனமாய் காதல் செய்தேன் காணொளி பாடல் வெற்றி பெறதுக்கு ஒட்டுமொத்த பாடல் குழுவினருக்கும் குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கதிர் அவர்களுடைய இயக்கத்திலையும் ஆண்டன் ரொஷான் அவர்களுடைய இசையமைப்பிலையும் உருவாகி இருக்கிற காணொளி பாடல் தான் தேவா. இந்த காணொளி பாடலுக்குரிய வரிகளை ரங்கீஸ் அவர்கள் எழுதி இருக்கிறதோட இந்த பாடலை வாகிசன் ராசையா, சாரா மற்றும் ரங்கீஸ் இவர்கள் மூவருமே பாடியும் இருக்காங்க. இந்த காணொளி பாடலை எடுத்துக்கொண்டா ஆரம்பத்திலேயே ஒரு டின்னர் சாப்பிடுறதுக்காக அமர்ந்திருக்கிற இரண்டு கப்பிள்ஸ், இவங்க இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யறதுக்கு தங்களுக்குள்ள தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க ரெண்டு பேரும் எதற்காக இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க, இவர்கள் யாரு, உண்மையாவே கப்பிள்ஸ் தானா அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த காணொளி பாடலே ஆரம்பிக்குது. அதே மாதிரி இந்த பாடலினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு இடமா தேடி தெரிஞ்சு போட்டோகிராஃப்ஸை சேகரிக்கிற அந்த ஒரு காட்சி அமைப்பா இருக்கலாம். அதே மாதிரி இரண்டு வெவ்வேறு இடங்கள்ல நடைபெறுகின்ற அதே நேரம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆன அந்த இரண்டு சீனையுமே ஒரு சீன் முடிய பிளாக் அவுட் பண்ணி அடுத்த சீனை காட்டி இப்படி மாறி மாறி காட்டுகின்ற அந்த ஒரு விதமா இருக்கலாம். அதே மாதிரி அந்த ரெட் போர்ஷன்ஸ் எடுக்கிற அந்த காட்சி அமைப்புகளா இருக்கலாம். இதெல்லாமே கதைக்களத்தோட பொருந்துற வகையில எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த காணொளி பாடலினுடைய இசை அமைப்பை எடுத்துக்கொண்டா ஆரம்பம் முதல் கொண்டு இறுதி வரைக்குமே ஒரு மர்மமான முறையில நகர்ற இந்த ஒரு கதைக்களத்துக்கு அந்த சஸ்பென்ஸ் இன்னும் அதிகரிக்கிற விதத்துல இந்த இசையமைப்பு கூடவே அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஒடிக்கின்ற அந்த ஒரு மியூசிக், அதே மாதிரி இதுக்கு இடைநடுவே ஏற்படுத்தப்படுற அந்த ஒரு விதமான ஒலி சப்தங்கள், இதெல்லாமே இந்த காட்சிகளினுடைய விறுவிறுப்பு தன்மையை மேலும் ஒரு படி அதிகரிச்சு நிற்குது. அதே மாதிரி வரிகளும் இதற்கு ஒன்றுக்கொன்று சலித்ததில்லை அப்படின்னு சொல்ற விதத்துல வரிகள் கூடவே அமைஞ்சிருக்கு. அதாவது இரண்டு வரிகளை சொல்லும் போதே இந்த காணொளி பாடல் எவ்வளவு மர்மமான முறையில நகர்ந்து செல்லுது அப்படின்றத விளக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பசுவென நினைத்திட விஷத்தினை சுரக்குது, புலன்களை மறைத்திடும் புதுவித புதிருது, இப்படியான இந்த இரண்டு வரிகளுமே போதும்
காரணம் இந்த பாடலினுடைய தன்மையை விளக்கி செல்றதுக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சொல்லுமே தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சொல்லுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு தேடி முடிக்கிறதுக்குடையிலேயே அடுத்த சொல்லு அடுத்து செல்லுது. அதாவது ஒரு மாலையாக கோர்க்கப்பட்ட மாதிரியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மிகையாகாது. இதே மாதிரி இந்த காணொளி பாடல நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய நடிப்பு திறன் எடுத்துக்கொண்டா ஆரம்பத்துல இந்த கதை வேற ஒரு கோணத்துல நகரும். அதே மாதிரி இறுதியில வேற ஒரு விதமாக ட்விஸ்ட் ஓட முடியும். அதுக்கு ஏற்ற விதத்துல தங்களுடைய நடிப்பு திறமையை அபாண்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறாக இசையமைப்பிலையும் சரி, வரிகள்லையும் சரி, நடிப்பு திறமையிலையும் சரி, இந்த காட்சிகளை அவ்வளவு தத்துரூபமா காட்டியிருக்கிற அந்த காட்சி அமைப்புகளையும் சரி, எல்லா பக்கத்திலையுமே அதிரடியாக உருவாகி இருக்கிற இந்த தேவா என்கின்ற காணொளி பாடல் வெற்றி அடைகிறதுக்கு பாடல் குழுவினருக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேட்டி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.